பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களோட இருக்க தேவனாகிய கர்த்தர் செய்த மேலான கிருபைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஒரு சிறிய செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 3 வசனங்களை வாசிங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12. ம் 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 எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் வந்த ஒரு அப்போஸ்தலன். உங்களுக்கு தெரியும், அவர் இஸ்ரவேல் ஜனங்களிலே கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறவனாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாளிலே அவன் தமஸ்கு வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு மின்னல் அவன் மேல் வருவதை அவன் பார்க்கிறான். குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். சரிதானே? இது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்கள் காணாமல் இருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஜெபம் பண்ணி கண் திறக்கப்பட்டு பின்பு அவன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மாறுகிறான். அவன் சொல்லுகிறான், என்ன சொல்கிறான்? நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும், பாருங்க, நல்ல கவனிங்க, எப்படியாயினும் நான் என்ன செய்ய வேண்டுமா? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதுவதற்கு தகுதியாகும்படிக்கு, ஹல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதை அடைந்தாயிற்று என்று அல்ல, அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அல்ல. பவுல் அப்போஸ்தலன் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் படித்தவன், பட்டம் பெற்றவன், அறிவுள்ளவன், அரசாங்கத்திலே அதிகாரியானவன். ஹல்லேலூயா. எல்லாவித அதிகாரமும் அவனுக்கு உண்டு. அவன் ஒருத்தனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் பணக்காரன், பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். ஆனால் ஒரு நாள் அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டதினால் இயேசு அவனிடத்தில் கேட்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று இயேசு சொன்னார். அதை கேட்ட உடனே அவன் ஆண்டவருக்காக வருகிறான். வந்து இந்த பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று என்றல்ல, எப்படியாவது அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு அதுதான், ஆசையாய் தொடருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாமும் இந்த உலக வாழ்க்கையில ஆசையாய் தொடர வேண்டும். எதற்காக தொடர வேண்டும்? எப்படியாயினும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆசையாய் தொடர வேண்டும். நம்முடைய ஆசை, எண்ணம், நம்முடைய மூச்சு எல்லாமே அதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு வேலை வேண்டாம்னோ, வீடு வேண்டாம்னோ, அதெல்லாம் ஒன்று தான் சொல்லல, அதெல்லாம் வேணும். அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள். உலகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு தருவார். ஆனால் நம்முடைய எண்ணம் எதாக இருக்க வேண்டும்? எப்படியாவது நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவனாக மாறுவதற்கு நாம் ஆசையாய் தொடர வேண்டும். அதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் சப்பென்றும் குப்பை என்றும் விட்டுவிட்டேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எப்படி விட்டுவிட்டானாம்? குப்பையாக விட்டுவிட்ட. பணம், பதவி, பொருள்கள், எல்லா படிப்பு எல்லாவற்றையும்
ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக அவன் குப்பையாக விட்டு விட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யாமின் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி தான் பரிசேயன், அப்படிப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் எல்லாவற்றிலும் தேசத்திலும் பெருமை உடையவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குப்பையாக விட்டுவிட்டான். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். எப்படியாவது அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கும் அநேகரும், எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? எப்படியாவது அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஓடி இளைப்படைந்து வழியிலே சோர்ந்து விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஓட்டம் நிறைவான ஓட்டமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் எப்படி முடிய வேண்டும்? ஜெயமாய் முடியணும். அதுதான் பவுல் சொல்லுகிறான், நான் அதற்குத்தான் ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடர்ந்து செல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாமும் வந்திருக்கிறோம். எல்லா நாளும் நீங்கள் ஆசீர்வாதமான செய்திகளை கேட்கிறீர்கள். வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நமக்கு என்ன செய்யணும்? நித்திய ராஜ்யத்தில் போய் சேரணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்முடைய ஒரு ஆசீர்வாதம் கூட. அதுக்கு தான் ஆசை. அதுதான் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு ஆசையாய் தொடரணும்? எதற்காக ஆசையை தொட வேண்டும்? வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. 5 இருந்து வாசிங்க. ம் 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 குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றெண்ணினேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம விட வேண்டிய சில காரியங்களை விடணும். ஆசையாய் தொடர வேண்டும் என்று சொன்னால், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், பவுல் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நீ என்ன செய்யணும்? எனக்கு மேன்மையாய் இருந்தது எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? விட்டு விட்டேன். ஹல்லேலூயா. நமக்கு மேன்மையாக இருக்கிற அநேக காரியங்கள் இருக்கும். அவை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். பெருமை, படிப்பு பெருமைகள், வேற ஏதோ சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அவற்றை எல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும். அதுதான் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் விட்டு அந்த பந்தய பொருளை பெற வேண்டும் என்பதற்காக ஓடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்த வசனம் வாசிங்க. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மையில நம்ம வளரணும். நம்முடைய வாழ்க்கை அவரை அறிகிற அறிவின் மேன்மையில வளரணும். நம்ம வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அதுதான் ஆண்டவருக்காக விட வேண்டிய காரியம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கிறதோ அதை நாம் விட வேண்டும். விட்டால்தான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டு விட்டு தான் ஆசையாய் தொடர வேண்டும். ஹல்லேலூயா. கோபம், கசப்பு. வாசிங்களோ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசித்து பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இருங்க, இவைகள் எல்லாம் என்ன செய்யணுமாம்? விட்டு விட வேண்டும். இதான் விட்டு விட்டு அவரை தொடரணும். ஹல்லேலூயா. எல்லா கூக்குரல், மூர்க்கம், கோபம், எரிச்சல், வீட்டில் உள்ளவர்களிடத்தில் எரிச்சல், சமாதான குறைவு,
இவைகளை எல்லாம் நீ விட்டுவிட்டால் தான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விடணும். பொறாமை, எரிச்சல், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? விட்டால்தான் ஆசையாய் தொடர முடியும். அதுதான் பவுல் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? விட்டு விட்டான். எல்லாவற்றையும் விட்டு எப்படியாவது அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் ஆக வேண்டும் என்பதற்காக நான் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், கரெக்ட், எல்லாம் செய்கிறீர்கள். ஆனால் நம்முடைய லட்சியம் என்னவா இருக்க வேண்டும்? எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? தயவாயிருக்கணும். இரண்டாவது, மன உருக்கம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம மன்னிக்கிறோமா? ஒரு சின்ன தப்பு கண்டா நம்ம எவ்வளவு கோவப்படுறோம். சரிதானே? நான் பெருசா நீ பெருசா, சரிதானே? நான் சீனியரா நீ சீனியரா, அப்படிதானே? ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. பவுல் சொன்னான், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை என்று சொன்னான். அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் சொல்லுகிறான், எனக்கு மேன்மை பாராட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொன்னான். அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு ஆசையாய் தொடர வேண்டும். ஹல்லேலூயா. விட வேண்டியவைகளை விட்டா நம்ம என்ன செய்யலாம்? ஆசையாய் தொடரலாம். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஏதாவது குறைவுகள் இருக்கும் என்று சொன்னா அதை இந்த நாளிலே நம்ம விட்டு விடுவோம். விட்டு நல்ல சமாதானம், அன்பு, சந்தோஷம். வாழ்க்கையில நம்ம எதுவுமே கொண்டு போறதில்லை. ஏதாவது கொண்டு போறோமா? ஒண்ணுமே கொண்டு போறதில்லை. சரிதானே? ஒண்ணுமே கொண்டு போறதில்லை. வெறுமையா வந்து வெறுமையா தான் போறோம். ஹல்லேலூயா. இருக்கிற நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழுங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கிறதுல சந்தோஷம், என்ன இருக்கிறதோ அதுல ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக வாழுங்க. ஜெபிங்க. 12 மணிக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி எழும்பி ஜெபிங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபிச்சா கூட போரும். ஜெபிங்க. அது நல்லா ஆராதிங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேரணும். ஹல்லேலூயா. அதற்குத்தான் பவுல் சொன்னதை போல நான் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. பவுல் எல்லாவற்றையும் விட்டு விட்டான். ஆனால் இன்றைக்கு உள்ள உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த பவுல் விட்டானே பாருங்க, குப்பை என்றும் சப்பென்றும் விட்டு விட்டான் இல்ல, அதைத்தான் என்ன செய்கிறார்கள்? தேடிக்கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பவுல் எல்லாத்தையும் விட்டு விட்டான். ஆனால் இன்றைக்கு ஓடுகிறவர்கள் எதற்கு ஓடுகிறார்கள்? எதற்கு ஓடுகிறார்கள்? சொன்னார கேட்டீங்களே, எதற்கு ஓடுகிறார்கள்? காந்திக்கு தலை, காந்தி தலை, காந்தி தலைக்கு ஓடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போய் சேர முடியாது, போய் சேர முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நான் உன்னை அறியேன் என்று சொல்லிவிடுவார். உலகத்திற்காக ஓடினால். பிரைஸ் தி லார்ட். கேயாசி என்று ஒரு மனிதன் இருந்தான். தெரியுங்களா உங்களுக்கு? கேயாசி. அவன் என்ன செய்தான்? பண ஆசையினால் ஓடினான். அவன் என்ன ஆனான் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிலேயாம் என்று சொல்லி ஒருத்தன் இருந்தான். தீர்க்கதரிசி தான், நல்லவன் தான், ஆண்டவருக்காக சில காரியங்கள் செய்தவன் தான். ஆனாலும் அவன் பண ஆசையினால அவன் வெட்டுண்டு செத்தான் என்று சொல்லப்படுகிறது. யூதாசை உங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அவனுக்கு இருந்தது என்ன? பண ஆசை. சரிதானே? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறு. பிரைஸ் தி லார்ட். பவுல் விட்டதை ஹல்லேலூயா நம்ம இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சில ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதை இல்லை, நடக்கிற சம்பவம் தான். இந்த கேரளாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யானை இருக்குது பாருங்க. யானைக்கு மேலே இந்த என்ன இருக்கும்? தங்கத்தினால் செய்த பெரிய விலை கூடின சிலைகளை வைத்திருப்பார்கள். ஆனால் யானை என்ன செய்யும் தெரியுமா? தும்பிக்கையை வச்சு கீழே என்ன செய்யும்? ஒரு பழத்தொலி ஏதாவது கிடக்குதான்னு தான் பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? யானைக்கு மேலே என்ன இருந்தாலும் அதற்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு கீழே ஏதாவது ஒரு பழத்தொலி கிடக்கிறதா, ஏதாவது ஒரு வாழைக்காய் கிடக்கிறதா, இதைத்தான் பார்க்கும்.
அதை போலதான் இன்றைக்கு உள்ள மனிதர்களும் இன்றைக்கு உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு உலகத்தில் உள்ள ஆசைகளுக்கும் அதன் இச்சைகளுக்கும் நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் இருந்தால் ஆசையாய் தொடர முடியாது, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி ஆசையாய் தொடர வேண்டும். உலகத்தில் விட வேண்டிய காரியங்கள் என்ன நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஹல்லேலூயா ஆண்டவருக்காக நம்ம தொடர வேண்டும். பிலிப்பியர் 4:2 வாசித்து பாருங்கள். 4:2 வாசித்து பாருங்கள். ஒரே சிந்தையா இருக்க நம்ம ஒரே சிந்தையா இருக்கணும். ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ற சிந்தை நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்ற சிந்தை இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த சிந்தை இருக்குது? தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பல்லு இப்பதான் தெரியுது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷமா இருக்கணும். அவருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கணும். அப்படியே கம்முன்னு இருக்கிறதல்ல, சந்தோஷமா இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க சிஸ்டர். ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய லட்சியம் எதா இருக்கணும் தெரியுமா? அந்த தேசம். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேரணும். அதுதான் நம்ம ஏக சிந்தையாக இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாம் மறைந்து போகும். உலகத்தில் உள்ள எல்லாம் காணாமல் போய்விடும். உலகமும் அதன் ஆசையும் அதன் இச்சைகளும் எல்லாம் அழிந்து போய்விடும். ஒரு மனிதனுடைய ஆயுசு 70 வருஷம், அதன் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், அவ்வளவுதான். ஆனால் நிலையுள்ள ஒரு ராஜ்யம் நமக்கு உண்டு என்று சொன்னால் அது பரலோகம்தான். அந்த ராஜ்யத்திலே சென்றடைவதற்காக நாம் ஆசையாய் தொடர வேண்டும். இரண்டாவதாக வாசியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நற்கிரியைகள் செய்வதற்கு இரண்டாவது நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? நற்கிரியைகள் செய்ய வேண்டும். ஆசையாய் தொடரணும்னு சொன்னா, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று சொன்னால், முதலில் விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். இரண்டாவது நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? நற்கிரியைகள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. 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 நற்கிரியைகள் செய்ய வேண்டும். ஆமென். இப்போ நற்கிரியைகள் என்று சொல்லும் பொழுது ஊழியம் செய்வது நற்கிரியைகள். சூளகிரி மலையில மலைவாழ் மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவது என்னது? நற்கிரியைகள். அவர்களுக்கு உடை கொடுப்பது என்னது? நற்கிரியைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி அவர்களுக்கு அறிவித்து அவர்களை நரகத்திலிருந்து தூக்கி விடுவது என்னது? நற்கிரியைகள். இந்த நற்கிரியைகள் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? தயாராக இருக்கணும். செய்ய வேண்டும். செய்து ஆசையாய் தொடர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நற்கிரியைகள் செய்ய வேண்டும். நான் நேரம் ஆச்சு, இப்பதான் பார்த்தேன், முடித்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நற்கிரியைகள் செய்ய வேண்டும். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நற்கிரியைகள். ஆண்டவருடைய ஆலயத்துக்காக, ஆலயம் கட்டுவது என்னது? நற்கிரியை. சரிதானே? அல்லேலூயா சொல்லுங்களேன். நற்கிரியை இல்லையா? ஆலயம் கட்டுவது நற்கிரியை. ஆலயத்துக்காகவும் நெகேமியா சொல்லுகிறான், ஆலயத்துக்காகவும் அலங்கம் கட்டுவதற்காகவும் நான் எவ்வளவோ காரியம் செய்தேன், அந்த நற்கிரியையை நினைத்து பாரும் என்று சொல்லி நெகேமியா சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையை, இப்படி நாமும் நற்கிரியைகள் செய்து வாழ வேண்டும். வாழ்ந்தால் ஆசையாய் தொடர்ந்து அந்த ராஜ்யத்திலே நம்ம பிரவேசிக்க முடியும். மூன்றாவதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். நேரம் வச்சு முடித்து விடுகிறேன். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. மூன்றாவதாக நாம் ஏன் ஆசையாய் தொடர வேண்டும்? நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது?
பரலோகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆசையாய் தொடர வேண்டும். ஜெபத்தில் ஆசையாய் தொடருங்க, ஆராதிப்பதில் ஆசையாய் தொடருங்க. காரணம் என்ன? நமக்கு ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. இயேசு சொன்னார், நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னுடைய பிதாவின் வாசஸ்தலத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சரிதானே? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் அங்கே உங்களை கொண்டு போவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாதவர். சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அதனால் இந்த பரலோக குடியிருப்பிலே நாம் போக வேண்டும். அதற்காக நாம் ஆசையாய் தொடர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நோவா 120 ஆண்டு காலம் பிரசங்கித்தான். ஒருத்தர் கூட பேழைக்குள்ள வரல. சரிதானே? ஒருத்தர் கூட பேழைக்குள்ள வரல. ஹல்லேலூயா. ஆனால் மழை வந்தது. சரிதானே? பேழையும் ஒய்ந்தது, எல்லாரையும் வாரிக்கொண்டு போனது. ஆனால் பேழைக்குள்ள பிரவேசித்தவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல இன்றைக்கு இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பேழைக்குள் இருக்கிற உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை வேண்டும். எனக்கு ஒரு பரலோக குடியிருப்பு உண்டு. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் செல்லுவதற்காக ஹல்லேலூயா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசையாய் தொடர வேண்டும். நேரம் முடிந்து விட்டது. நான் முடித்து விடுகிறேன். அடுத்து ஒரு வசனத்தை கூட வாசிங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நம்முடைய மணவாளனுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசையாய் தொடர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மணவாளன் வருவார். வருவாரா? சந்தேகமா யாருக்காவது? வருவேர் என்று சொன்னவர் வருவார். கட்டாயம் வருவார். அந்த சிஸ்டர் பாருங்க, அவங்க பிஎஸ்சி நர்சிங் படித்தாங்க. லண்டனுக்கு போயிருக்கலாம். சரிதானே? நல்லா வேலை செய்திருக்கலாம், சம்பாதித்திருக்கலாம், காசு நிறைய நமக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் என்னுடைய மணவாளனுக்காக நான் எல்லாவற்றையும் சப்பென்றும் குப்பை என்றும் விட்டுவிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காரணம் என்ன? என் மணவாளனுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய மணவாளனுக்காக ஆசையாய் தொடருவோம். நான் முடித்து விடுகிறேன், நேரமில்லை. எல்லாரும் எழுப்பியிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடு கூட சேர வேண்டும். 10 கன்னிகைகளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமென். 5 பேர் பாத்திரத்தில் எண்ணெய் வைத்து காத்திருந்தார்கள். 10 பேரும் ஊழியம் செய்தவர்கள் தான். ஆனால் இயேசு வந்தபோது, மணவாளன் வந்த பொழுது ஆயத்தமாய் இருந்தவர்கள், ஆசையாய் காத்திருந்தவர்கள், எல்லாரும் காத்திருந்தவர்கள் தான். ஆனால் ஆயத்தமுள்ள 5 பேர் மட்டும்தான் அவரோடு கூட மணவாளனோடு கூட போக முடிந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? அவரை தொடர ஆயத்தமாயிருக்கிறோமா? அவருடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாயிருக்கிறோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உற்சாகமாக எல்லா கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். எல்லார் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் துதிங்க, ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, மணவாளனுக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, வரும் பொழுது எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்தில் நான் சேர்க்கப்பட வேண்டும். அதற்கு நான் ஆசையாய் தொடருகிறேன். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாயான எல்லாவற்றையும் நான் சப்பென்றும் குப்பை என்றும் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, விட வேண்டிய எல்லா காரியத்தையும் விட்டு நான் நற்கிரியைகள் செய்து ஹல்லேலூயா ஆண்டவரே ஆமென் பரலோக குடியிருப்புக்காக நான் காத்து மணவாளனுக்காக ஆசையாய் காத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. சுகர் வராது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். போடுங்க. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அக்கரைக்கோ யாத்திர செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கரைக்கோ யாத்திர செய்யும் சீயோன் சஞ்சாரி. எல்லா கரங்களை தட்டி பாடுங்க. கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் கடலினையும்
நியന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. വിശ്വാസമാ പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ കണ്ടു വലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ കണ്ടു വലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ. ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെ ഉണ്ട്. ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെയുണ്ട്. അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്, സ്വർഗീയ തുറമുഖത്ത്. അക്കരയ്ക്കു കരകളെ തട്ടി, എല്ലാവരും കരകളെ തട്ടി അഭിഷേകത്തോടെ പാടുക. ആമേൻ. കർത്തർ ഒരു വിടുതலை தருவார். ஹல்லேலூயா. ஒரு நன்மையை உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ഓണങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്, അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്. അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ആമേൻ. കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കുഞ്ഞാടതിൻ വിളക്കാണ്, ഇരുളൊരു ലേശവും അവിടെയില്ല. കുഞ്ഞാടതിൻ വിളക്കാണ്, ഇരുളൊരു ലേശവും അവിടെയില്ല. തരുമെനിക്ക് കിരീടമൊന്ന്, തരുമെനിക്ക് ധരിപ്പിക്കും അവനെന്റെ ഉത്സവവസ്ത്രം, ധരിപ്പിക്കും അവനെന്റെ ഉത്സവവസ്ത്രം. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യോ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കരങ്ങളെ തട്ടി, എല്ലാവരും കരങ്ങളെ തട്ടി അഭിഷേകത്തോടെ ആമേൻ. സ്തോത്രം, സ്തോത്രം, സ്തോത്രം. സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. ഹല്ലേലൂയ, 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 ஆமென். எப்படியாவது அந்த இடத்துல நாம் போய் சேருவதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு நான் ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். விட வேண்டியவர்களை விட்டு ஆசையாய் தொடருங்க. அப்பதான் அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். ஓடினேன் பெற்றுக்கொண்டேன் அல்ல, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆசையாய் தொடரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இப்பொழுதே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய அபிஷேகம் உங்களுக்கு இறங்குகிறது, ஒரு புதிய வல்லமை, புதிய வல்லமை, புதிய கிருபை, கிருபை. ஓ, விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் விடுதலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கினி இறங்கட்டும் இயேசுவின். எல்லா கரங்களை தட்டி ஆமென். அபிஷேகத்தோட எஸ் 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 எஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மேல் ஒரு வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா தடைகள் மாறட்டும், கோபங்கள் மாறட்டும், எரிச்சல்கள் மாறட்டும். ஓ ஹல்லேலூயா. சாபங்கள் மாறி போகட்டும், மந்திர கட்டுகள் மாறி போகட்டும், பெலிஸ்தீனிய கட்டுகள் மாறி போகட்டும், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போய் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாகட்டும். ஆவியின் கனிகள்
ஹalleluya. உங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வல்லமை வெளிப்படட்டும். ஹalleluya. 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 ஆவே பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு நல்லவர். ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பராஜ் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். மியூசிக் போடுறவர்களை ஆசீர்வதியும். எல்லா பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். கொடுக்கிறவர்களை ஆசீர்வதியும். நன்மையால் நிறைத்தருளும். ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் வந்து பங்கு கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமென். திரளான ஜனங்கள் வந்து பங்கு கொள்ளட்டும். எஸ் 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 எஸ். கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி. ஹalleluya. இப்பொழுது ஒரு விடுதலை ஆண்டவரே. இப்பொழுது ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.